தெலுங்கு நடிகர் மோகன் பாபுவுக்கும் அவருடைய மகன் மஞ்சு மனோஜுக்கும் இடையிலான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பணியில் நடிகர் ரஜினிகாந்த் களமிறங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தர்மயுத்தம், அன்னை ஒரு ஆலயம், தாயின் மீது சத்தியம், பெத்தராயுடு உள்ளிட்ட படங்களில் இணைந்து நடித்த ரஜினிகாந்த், மோகன் பாபு 25 ஆண்டுகளுக்கு மேலாக நண்பர்களாக உள்ளனர். கடந்த சில நாட்களாக மோகன் பாபு மற்றும் அவருடைய மகன் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக கூறப்படும் நிலையில் திருப்பதி அருகே உள்ள மோகன் பாபுவின் பல்கலைக்கழகத்திற்குள் தன்னை அனுமதிக்கவில்லை என்று கூறி அவருடைய மகன் மஞ்சு மனோஜ் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து தன்னுடைய மகன் மீது மோகன் பாபு போலீசில் புகார் அளித்தார். மாறி மாறி இருவரும் புகார் அளித்த நிலையில் இருவருக்கும் இடையிலான பிரச்சனையை தீர்க்க ரஜினிகாந்த் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலையில் திருப்பதியில் உள்ள மோகன் பாபுவின் பல்கலைக்கழகத்திற்கு தன்னுடைய மகள் ஐஸ்வர்யாவுடன் ரஜினி சென்ற நிலையில் மோகன் பாபு குடும்பத்தினர் மலர் தூவி வரவேற்பு தெரிவித்தனர். மகனுடனான பிரச்சனை குறித்து மோகன் பாபுவிடம் கேட்டிருந்த ரஜினி மஞ்சு மனோஜிடம் தொலைபேசி மூலம் பேசியதாக தகவல் கூறப்படுகிறது. புதுக்கோட்டை அருகே போதை ஒழிப்பு மாரத்தானில் மதுபோதையில் ஆசாமிகள் காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருமயம் அண்ணா சீரணி பகுதியில் போதை ஒழிப்பு மாரத்தான் நடைபெற்றது. மலைக்கோட்டை அருகே மாரத்தான் சென்றபோது தாவேக கட்சி கொடி பொருத்திய ஒரு கார் கூட்டத்திற்குள் புகுந்து தாறுமாறாக ஓடியது. கட்டுப்பாட்டை இழந்த கார் அங்கிருந்த இருசக்கர வாகனம் மற்றும் தண்ணீர் லாரி மீது மோதி நின்றது. காரில் இருந்த 3 பேர் மதுபோதையில் இருந்ததை கண்டு அதிர்ந்து போன மக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் மதுபோதையில் இருந்தவர்கள் சிவகங்கை மாவட்டம் சாக்கோடை கிராமத்தை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது. அதில் ஒருவர் மணி என்பதும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. மற்ற இருவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மற்றும் தேனியில் ஆட்டம்பாட்டத்துடன் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி களை கட்டியது. பொங்கல், குடியரசு தினம் என அடுத்தடுத்து 2 முறை தள்ளிப்போன ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி RS புரம் கொடிஷியா பகுதியில் நடைபெற்றது. குறைந்த அளவிலே கூட்டம் காணப்பட்டாலும் இளைஞர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். RS புரம்ல போட்டிருக்கும் போதுலேருந்தே வந்துட்டு தான் இருக்கும். ஆஃப்டர் 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் வச்சது ஜாலியா இருக்கு. அதேபோல் பெருநகரங்களில் மட்டுமே காணப்பட்ட ஹாப்பி ஸ்ட்ரீட் முதன்முறையாக தேனியில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது. கரகாட்டம், பறையிசை, சிலம்பாட்டம் என பாரம்பரிய கலை நிகழ்வுகளும் திரைப்பட பாடலுக்கு குத்தாட்டமும் விழாவில் களை கட்டியது. பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் விழாவை கண்டு ரசித்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறாக அதிகரித்த பனிமூட்டம் காரணமாக மக்கள் அவதிக்குள்ளாகினர். திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி, நெடும்பலம், கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் நிலவியது. அதேபோல் அரியலூர் மாவட்டம் செந்துறை, உடையார்பாளையம், ஆண்டிமடம் பகுதிகளில் நிலவிய பனிமூட்டத்தால் அன்றாட பணிகளை மேற்கொள்ள முடியாமல் மக்கள் தவித்தனர். கடலூரில் வெயில் வந்தும் பனி விழுந்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இருப்பினும் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் கடலூர் பன்ருட்டி, சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. தர்மபுரியில் மூடுபனி காரணமாக பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். கோல்டு பிளே இசைக்குழுவின் இணை நிறுவனரான கிறிஸ் மார்டின் மற்றும் அவரின் தோழி டக்கோடா ஜான்சன் ஆகியோர் கும்பமேளாவில் புனித நீராடினர். கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய கும்பமேளாவில் நாள்தோறும் லட்சக்கணக்கானோர் புனித நீராடி வருகின்றனர். சனிக்கிழமை வரை 33 கோடியே 61 லட்சம் பேர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி உள்ளனர். வார இறுதி நாட்கள் என்பதால் வழக்கத்தை விட பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் கூட்டம் அலைமோதியது.
கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கூடிய 3.5 கோடி ரூபாய் பணம் கொள்ளையர்களிடமிருந்து ஒடிசா காவலர்கள் பறிமுதல் செய்தது. கடந்த 30ஆம் தேதி ஒடிசா மாநிலம் தராம்கர் பகுதியில் சாராய ஆலையில் பயங்கர ஆயுதங்களுடன் நுழைந்த கொள்ளையர்கள் அதிக அளவில் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதையடுத்து தனிப்படைகளை அமைத்த காவல்துறையினர் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் கொள்ளையில் ஈடுபட்டது ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த கொள்ளையர்கள் என்பது தெரியவந்தது. கொள்ளையில் ஈடுபட்ட 8 பேரை ராஞ்சியில் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து துப்பாக்கிகள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களையும் பறிமுதல் செய்தனர். சிக்கியுள்ள 8 பேரும் பல மாநிலங்களில் கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றிவிட்டு வேறு மாநிலங்களுக்கு தப்பிச் செல்வதை வழக்கமாக கொண்டிருப்பது தெரியவந்தது. சம்பவம் நடைபெற்ற 2 நாளில் கொள்ளை கும்பலை காவல்துறையினர் விரைந்து பிடித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி கட்சி அலுவலகத்தில் அக்கட்சித் தலைவர் விஜய் கொடியேற்றி வைத்தார். தமிழக வெற்றிக் கழகம் முதல் ஆண்டை நிறைவு செய்து இன்று 2வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இதனையொட்டி சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்த விஜயை அக்கட்சி தொண்டர்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். அதன்பின் கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார் விஜய். பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் ஆகியோரின் சிலையை விஜய் திறந்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் 100 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் தவிக தொண்டர்களுக்கு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அதில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிகார பகிர்வுடன் கூடிய ஜனநாயக பெருநிகழ்வை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்ற பேரிலக்கை நோக்கி தொண்டர்கள் இப்போதே உழைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். 1967 தமிழக அரசியலில் ஆகப்பெரும் அதிர்வுடன் ஒரு பெரும் மாற்றம் தொடங்கியதாகவும் பின்னர் 1977ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு அரசியல் அதிர்வு ஏற்பட்டதாகவும் கூறியுள்ள விஜய், அத்தகைய ஒரு அரசியல் பெரு வெளிச்சத்தை கொண்ட ஒரு புதிய அரசியல் அதிகார பாதையை 2026 தேர்தலில் நாம் உருவாக்கி காட்டுவோம் என்றும் சூளுரைத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த ஓராண்டில் அக்கட்சியின் பயணத்தையும் விஜயின் செயல்பாடுகளையும் பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக வலம் வரும் விஜய் முழு நேர அரசியலில் ஈடுபட முடிவெடுத்து அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வந்தார். கடந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தனது அரசியல் கட்சி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார். கட்சி தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்னரே நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி அதை செய்தியாக வெளியிட்டது. தனது கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் என விஜய் பெயரிட்டு உறுப்பினர் சேர்க்கைக்கான அறிவிப்பையும் வெளியிட்டார். கட்சியின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்த தீவிரம் காட்டிய விஜய் கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய விண்ணப்பித்தார். கொள்கையில்லா அரசியல் கட்சி என்ற விமர்சனங்களுக்கு மத்தியில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மருந்தி பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் நேரில் சந்தித்து தனது அரசியல் இருப்பை நிரூபித்தார். இதனிடையே மாநாட்டை நடத்த திட்டமிட்ட விஜய் அதற்கான இடத்தை தேர்வு செய்வதில் தீவிரம் காட்டி வந்தார். திருச்சி, தலைவாசல், ஈரோடு, விழுப்புரம் என விஜயின் மாநாட்டு திடலுக்கான இடத்தை தேர்வு செய்வதில் தொடர் இழுபறி நீடித்த நிலையில் கடைசியாக விக்கிரவாண்டியில் அக்டோபர் 27ஆம் தேதி மாநாட்டை நடத்தினார். இதனிடையே தேர்தல் ஆணையத்திலும் தமிழக வெற்றிக் கழகம் பதிவு செய்யப்பட்டது குறித்த அறிவிப்பு வெளியானது. மாநாட்டு திடலில் பெரியார், காமராஜர், அம்பேத்கர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் ஆகியோரின் கட்டவுட்டுகளை இடம்பெறச் செய்து தனது அரசியல் கொள்கைகளை முன்கூட்டியே அறிவித்தார் விஜய். தனது அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக பாஜகவையும் வெளிப்படையாக கூறினார் விஜய். மக்களை மதம், சாதி, இனம், மொழி, பாலினம், ஏழை பணக்காரன் சூழ்ச்சி செய்து பிரித்து ஆளும் பிளவுவாத அரசியல் சித்தாந்தம் மட்டும்தான் நமக்கு எதிரியா? அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு எதிரி தானா? இல்லையே, நமக்கு இன்னொரு கோட்பாடு இருக்கு.
ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது. திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி, அரசியல் எதிரி. தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி சந்தித்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக குரல் கொடுத்தார். குறிப்பாக பெண்களுக்கு கைப்பட கடிதம் ஒன்றை எழுதினார். அந்த கடிதத்தை பெண்களிடம் கொடுக்கும் போது கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் பல இடங்களில் கைது செய்யப்பட்டனர். தாவேகா நிர்வாகிகள், தொண்டர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் ஆளுநரை சந்தித்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டுமென விஜய் கோரிக்கை விடுத்தார். இதைத் தொடர்ந்து பரந்தூரில் அமையவிருக்கும் புதிய விமான நிலையத்திற்கு எதிராக போராடிய மக்களை சந்தித்து பேசினார். என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. கட்சியின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்த முடிவெடுத்த விஜய் நிர்வாக வசதிகளுக்காக 120 மாவட்டங்களாக பிரித்தார். தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பொறுப்பாளர்களை விஜய் நியமித்து வருகிறார். இதனிடையே மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தாவேகாவில் இணைய தொடங்கினர். குறிப்பாக விசிகாவில் இருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா, அதிமுகவில் இருந்த நிர்மல் குமார் தாவேகாவில் இணைந்தது கவனம் பெற்றது. சிடிஆர் நிர்மல் குமாருக்கு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவின் துணை பொதுச் செயலாளர் பதவியும், ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவியும் விஜய் வழங்கினார். இருப்பினும் சீனியர் தலைவர்களின் அதிகாரம் குறித்த கேள்வி எழாமல் இருக்க பொறுப்புகளில் நியமிக்கப்படுபவர்கள் அனைவரும் தனது உத்தரவு மற்றும் பொதுச் செயலாளர் என் ஆனந்தின் வழிகாட்டுதலின்படி கட்சி பணிகளை மேற்கொள்வார்கள் என விஜய் அறிக்கை வெளியிட்டார். கட்சி தொடங்கி ஓராண்டை நிறைவு செய்யும் விஜய் இனிதான் தேர்தல் அரசியலின் பிரச்சனைகளை எதிர்கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செந்தில் ராஜா.